எப்போ ஊருக்கு போனாலுமே இவன் ஸ்கேட்டையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அங்கே ப்ராக்டிஸ் பண்ண இடம் இருக்குது. இது எஸ்ஆரில் வந்து டேஷ் மாடல் பேஸ் வேரியண்ட்டு தான். ஓவராலாக சேர்த்து 55,000 வந்துச்சு. வாங்கி 1 இயர் தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் சுற்றிலுமே. ஃப்ரேமுமே லைட்டாக வளைச்சி தான் வச்சுருக்கலாம். ஷூக்குள்ளேயுமே லைட்டாக கிழிஞ்சு தான் இருக்குது. நான் வந்து இதில் போட்டிருக்க பேரிங் தான். வேறு பேரிங் எதுவும் இப்போதைக்கு கையில் எடுத்துகிட்டு போகல எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் பேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் ப்ராக்டிஸ்க்காக எப்போவுமே ஊடோ வீலும் கையில் வச்சுருப்பேன். இந்த எஸ்ஆர் வீல் வந்து ரோடுக்கு யூஸ் பண்ணுவேன். ஊடோ வந்து நான் ரிங்க்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஹேண்ட் க்ளவுஸு, முட்டிக்கு போடுற க்ளவுஸ் பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக கிழிஞ்சு தான் இருக்குது. இது வேறு மாற்றி தான் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளில். அப்புறம் ஒரு கொடை எப்போவுமே கையில் இருக்கும். இது வந்து அவனோட ஃபேன்சி ஸ்கேட்டு. அவன் முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போ பாப்பா இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறா. இந்த டைம் அவளோடதையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் அவளோட கிட்டு எல்லாமே பத்திரமா எடுத்துக்கணும். ஏன்னா அது இல்லாமல் அவளால் போக முடியாது. கீழே விழுந்துட்டா டக்குன்னு அடிபட்டுரும். அதையும் எடுத்துட்டேன். இது வந்து நான் ஷூ போடுறதுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அவன் ஷூ ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இதை வச்சு தான் போட முடியும். இது ஆலன் கீ. நம்ம ஏதாவது வீல் மாற்றனா இதை வச்சு மாற்றிக்கலாம். அப்புறம் 2 பேரோட ஹெல்மெட். அவனுக்கு ரெட் கலர், அவளுக்கு ப்ளூ கலர்.